கண்ணாடி முன்பு நின்று கொண்டு தன்னைத்தானே ரசித்து கொண்டிருந்தாள் பானு. மாலை நேரம். குளித்துவிட்டு நீல நிற புடவையில் அவளின் அழகிய முகத்தில் ஒரு சின்ன கோபுரப்பொட்டும், கண்களில் கண்மை, தலை நிறைய மல்லிகை பூவையும் வைத்திருந்தாள். அந்த நீல நிற புடவைக்கு ஏற்றவாறு பிளவுஸ் அணிந்திருந்தாள். அது அவளின் மார்பை எடுப்பாக காட்டியது. மெல்லிய இடை, அளவான பின்பக்கம் அழகோடு 24 வயது பெண் அவள். அவள் தன்னை அழகாக வைத்திருப்பதில் அவளுக்கு அவ்வளவு ஆனந்தம். ரவியின் வருகைக்காக காத்திருந்தாள். காரணம், இன்று அவர்களுக்கு திருமண நாள் என்பதால். நேரமாற்றி இன்னும் வரவில்லை. கடிகாரத்தின் மணி 8:30 தாண்டியது. ரவியிடம் இருந்து அழைப்பும் செய்தியும் வரவில்லை. இன்னும் ஏன் வரவில்லை என்று கோபம் இருந்தாலும் அவளுக்குள் ஒரு படபடப்பு வந்தது. அவர்களுக்கு இது 2வது திருமண நாள். தனிமையில் பல யோசனைகள் மனதில் கணவனை பற்றி ஓடியது. வாசலில் வண்டி சத்தம் கேட்டது. அவளுக்குள் இருந்த கோபமும் படபடப்பும் எல்லாம் பறந்து போனது. ரவியை பார்த்ததும் ஓடிப்போய் கட்டிப்பிடித்து கொண்டாள். அவன் சற்று தடுமாறி போனான். ரவி பானுவிற்கு பொருத்தமாக இருப்பான். நல்ல கட்டுமஸ்தான உடலமைப்பை கொண்டவன். கல்யாண நாள் பரிசாக அவளுக்கு பட்டுப்புடவையும் பூவும் வாங்கி வந்தான். அவள் ரவிக்கு பிடித்த உணவை சமைத்து வைத்திருந்தாள். இருவரும் ஒருவருக்கொருவர் ஊட்டிவிட்டு சிறிது நேரம் பேசிவிட்டு படுக்கை அறைக்கு சென்றனர். அவள் படுக்கையை பூக்கள் கொண்டு அலங்கரித்தாள். ரவி அதை பார்த்து அவளை கையோடு தூக்கி கொண்டு படுக்கையில் போட்டான். அவள் மீது ஒரு போர்வை போல் படர்ந்தான். அவள் உதட்டில் அழுத்தி முத்தமிட்டு அவள் உதடுகளை கடித்தான். மெல்ல அவள் காதாரம் சென்று 10 நிமிஷம் ப்ரெஸ் ஆகிட்டு வந்துடுறேன் என்று அவள் இடையே கிள்ளி சென்றான். ரவி குளித்துவிட்டு ஈரத்தலையோடு இடுப்பில் டவலை கட்டி கொண்டு அவள் முன் வந்து நின்றான். அவளை அப்படியே தன் பக்கம் இழுத்தான். அவளின் இதழ்களை ஆழ்ந்து சுவைக்கத் தொடங்கினான். அவனின் கைகள் அவளின் இடையே தழுவியது. அவளை அப்படியே கட்டிலில் சாய்த்தான். அவளுக்குள் ஆழமாக புதைந்தான். முத்தத்தில் ஆரம்பித்தது. அவளை முணுக வைத்து சொர்க்கத்தை காட்டும் வழி செய்தான்.